இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம். இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பிவிடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமைக்கேற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோட கூட தீங்கு அனுபவி. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். அப்போஸ்தலர் பவுல் தீமோத்தேயுவுக்கு ஊழியத்தை குறித்து புத்தி சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோருமே நன்மையான காரியங்களை நினைவில் வைத்திருக்க வேண்டும். பல சமயங்களில் நம் எல்லோருக்குமே சில சம்பவங்களை நினைப்பூட்ட வேண்டியதாக இருக்கிறது. நமக்கு உண்டான தேவ வரத்தை நாம் அனல் மூட்டி எழுப்பிவிட வேண்டும். வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுக்கொண்ட வரங்களை விசுவாசத்தோடு பயன்படுத்த வேண்டும். நம்மிடத்தில் உள்ள வரங்களை எல்லா சூழ்நிலைகளிலும் பயன்படுத்த வேண்டும். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வரங்களை விசுவாசத்தோடு பயன்படுத்த வேண்டும். அப்போது நம்மிடத்தில் உள்ள தேவ வரம் அனல் மூட்டி எழுப்பிவிடப்படும். வரம் பற்றி எரியும், நன்றாய் கிரியை செய்யும். பயத்தினாலோ அல்லது அவிசுவாசத்தினாலோ நம்மிடத்திலுள்ள வரத்தை நாம் பயன்படுத்தாதிருப்போம் என்றால் அந்த வரம் மங்கி போகும், முடிவில் செயலிழந்து போகும். தேவ வரத்தை அனல் மூட்டி எழுப்பிவிடவில்லை என்றால் அது மங்கி எரிந்து முடிவில் அணைந்து போவதற்கு வாய்ப்புள்ளது. ஆகையினால் பவுல் தீமோத்தேயுவுக்கு புத்தி சொல்லும் போது, நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். தேவன் நம்மை பயத்தின் ஆவியிலிருந்து விடுதலை பண்ணி இருக்கிறார். அவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். வல்லமையின் ஆவியையும் நம்மை பலப்படுத்துகிற ஆவியையும் தெளிந்த புத்தியோடு தீர்மானம் பண்ணுகிற ஆவியையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவனிடத்தில் அன்பு கூறுகிற ஆவி நம்மிடத்தில் இருக்கும்போது மனுஷ பயம் நம்மை விட்டு நீங்கி போகும். தெளிந்த புத்தியுள்ள ஆவியும் சமாதானமுள்ள ஆவியும் நம்மிடத்தில் இருக்கும்போது நமக்கு நீடிய பொறுமை இருக்கும். ஒவ்வொரு காரியத்தையும் பதற்றப்படலாமல் நிதானமாய் சிந்தித்து செயல்படுவோம். பல சமயங்களில் நமக்கு நாமே எதையாவது கற்பனை பண்ணிக்கொண்டு பயந்து விடுகிறோம். எதை பார்த்தாலும் நமக்கு பயம் வந்து விடுகிறது. இப்படிப்பட்ட பயங்கள் ஊழியத்திற்கு தடையாக இருக்கிறது. நம்மிடத்தில் தெளிந்த புத்தியுள்ள ஆவி இருக்கும்போது நம்முடைய மனது தெளிவாக சிந்திக்கும், பயம் நம்மை விட்டு நீங்கும். சுவிசேஷத்திற்காக தன்னோடு கூட தீங்கு அனுபவிக்கும்படி பவுல் தீமோத்தேயுவுக்கு புத்தி சொல்லுகிறார். தீங்கு அனுபவிக்க கர்த்தருடைய பிள்ளைகள் வெட்கப்படக்கூடாது. அதற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும். நாம் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படக்கூடாது. தேவ வல்லமைக்கு ஏற்றபடி சுவிசேஷத்திற்காக நாம் தீங்கு அனுபவிக்க வெட்கப்படாமல் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஒரு சிலர் சுவிசேஷத்திற்காக பாடுகளையும் வேதனைகளையும் தீங்குகளையும் அனுபவிக்கிறார்கள். அவர்களை பார்த்து நாம் வெட்கப்படக்கூடாது. பவுல் சுவிசேஷத்தின் நிமித்தமாய் ரோமாபுரியில் உள்ள சிறைச்சாலையில் கட்டப்பட்டிருக்கிறார். அவருடைய கட்டுக்களை பார்த்து தீமோத்தேயு வெட்கப்படவில்லை. சுவிசேஷம் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சி. சுவிசேஷத்தின் நிமித்தமாய் நாம் கட்டப்பட்டிருப்பது நமக்கு கிடைத்திருக்கிற சிலாக்கியம். பவுல் கர்த்தரை பற்றிய சாட்சியை அறிவித்ததினால் இப்போது கட்டப்பட்டிருக்கிறார். தன்னுடைய கட்டுக்கள் மூலமாயும் பவுல் கர்த்தரை பற்றி சாட்சியாய் அறிவிக்கிறார். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் எல்லோரும் கர்த்தரை பற்றிய சாட்சியை அறிவிக்க வேண்டும். அவருக்கு சாட்சியாக ஜீவிக்க வேண்டும். சுவிசேஷத்தை அறிவிப்பதன் மூலமாய் எப்படிப்பட்ட பாடுகள் வந்தாலும் பயந்து விடாமல் தேவ வல்லமைக்கு ஏற்றபடி சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். கிறிஸ்துவின் நிமித்தம்
தீங்கு அனுபவிக்க வேண்டியது வந்தாலும் தேவ வல்லமைக்கு ஏற்றபடி நாம் தீங்கு அனுபவிக்கவும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் பவுல் கர்த்தர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிறார். கிறிஸ்துவின் நிமித்தம் அவரை சங்கிலிகளால் கட்டியிருக்கிறார்கள். நாம் கிறிஸ்துவை குறித்தோ அல்லது அவருடைய சுவிசேஷத்தை குறித்தோ வெட்கப்பட்டால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மை குறித்து வெட்கப்படுவார். நாம் கர்த்தருடைய ஊழியத்தை வெட்கப்படாமல் செய்ய வேண்டும். சுவிசேஷத்தை வெட்கப்படாமல் அறிவிக்க வேண்டும். சுவிசேஷத்திற்காக வெட்கப்படாமல் தீங்கு அனுபவிக்க வேண்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சுவிசேஷத்தை நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். சுவிசேஷம் மகிமையானது. கர்த்தர் நம்முடைய ரட்சிப்புக்காகவே சுவிசேஷத்தை கொடுத்திருக்கிறார். சுவிசேஷத்தினால் நமக்கு ரட்சிப்பு உண்டாகும் என்று விசுவாசிக்கிறோம். அதே சுவிசேஷத்தினால் நாம் தீங்கு அனுபவிக்க வேண்டும் என்று பயந்துவிடக்கூடாது. நாம் தீங்கு அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் நமக்கு சுவிசேஷத்தை கொடுக்கவில்லை. நம்மை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காகவும் நம்மை நமக்கு பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் கர்த்தர் நமக்கு சுவிசேஷத்தை கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால் ரட்சிக்கப்படுகிறவர்கள் எல்லோரும் அவரை பற்றும் விசுவாசத்தினால் பரிசுத்தமாக்கப்படுகிறார்கள். சுவிசேஷத்தின் அழைப்பு பரிசுத்த அழைப்பு. தேவன் தாமே நம்மை ரட்சித்து தம்முடைய பரிசுத்த அழைப்பினாலே அழைத்திருக்கிறார். கர்த்தர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்கவில்லை. தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் அவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். நம்முடைய ரட்சிப்புக்கு ஆரம்பம் தேவனுடைய இலவசமான கிருபை. தேவனுடைய நித்திய நோக்கம் இயேசு கிறிஸ்துவில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவன் கொடுக்கிற ரட்சிப்பை நம்முடைய கிரியைகளினால் சம்பாதிக்க முடியாது. நம்முடைய ரட்சிப்புக்காக நம்மால் எந்த கிரயத்தையும் செலுத்த முடியாது. தேவன் தம்முடைய கிருபையினால் நம்மை இலவசமாக ரட்சித்திருக்கிறார். ஆகையினால் நம்முடைய ரட்சிப்புக்காக நாம் எந்த கிரியையையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு கிருபை அருளப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பாவமான மனுஷன் தேவனுடைய சமூகத்தில் பிரவேசிக்கிற சிலாக்கியத்தை பெற்றுக் கொள்கிறான். இந்த சத்தியத்தை வெளிப்படுத்துவதே சுவிசேஷத்தின் நோக்கம். சுவிசேஷத்தின் மூலமாய் தேவனுடைய கிருபையும் தேவனுடைய ரட்சிப்பின் திட்டமும் மனுக்குலத்திற்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நம்முடைய ரட்சிப்புக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏற்கனவே பாடுகளை அனுபவித்திருக்கிறார். நம்மை மீட்பதற்காக தம்முடைய இரத்தத்தையே அவர் மீட்பின் கிரயமாக செலுத்தி இருக்கிறார். நம்முடைய ஆத்தும ரட்சிப்புக்கு செலுத்த வேண்டிய கிரயத்தை இயேசு கிறிஸ்து செலுத்தி தீர்த்து விட்டார். இனிமேலும் கிரயம் செலுத்த வேண்டியது ஒன்றுமில்லை. ஆகையினால் நம்முடைய ரட்சிப்புக்கு நாம் பாடுகளை அனுபவிக்க வேண்டும் என்றோ நம்முடைய பாவத்திற்கு பிராயச்சித்தமாக ஏதாவது கிரயம் செலுத்த வேண்டும் என்றோ தேவையில்லை. இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே தேவனுடைய கிருபை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் சுவிசேஷம் மரணத்தை பரிகரித்திருக்கிறது. ஒரு காலத்தில் மரணம் நமக்கு சத்துருவாக இருந்தது. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் மூலமாய் அந்த மரணம் இப்போது நமக்கு சிநேகிதனாக இருக்கிறது. பரலோகம் சமாதானமும் பரிசுத்தமும் நிறைந்த உலகம். இப்பிரபஞ்சமோ பாவமும் துன்மார்க்கமும் நிறைந்த உலகம். இப்பிரபஞ்சத்தில் இருந்து பரலோகத்திற்கு போவதற்கு நம்முடைய சரீர மரணமே ஒரு வாசலாக இருக்கிறது. இந்த வாசலை கடந்துதான் கர்த்தருடைய பிள்ளைகள் பரலோகத்திற்குள் பிரவேசிக்க முடியும். இதுவரையிலும் ஜனங்கள் மரணத்தின் வாசலை கடப்பதற்கு பயந்தார்கள். சுவிசேஷத்தின் மூலமாய் தேவனுடைய கிருபையும் பரலோகத்தில் நித்திய ஜீவனும் நமக்கு வாக்கு பண்ணப்பட்டிருப்பதனால் நம்முடைய சரீர மரணத்தின் வாசலை கடப்பதற்கு நாம் ஆவலாய் காத்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை பரிகரித்தார், மரணத்தை ஜெயித்தார். இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய சுவிசேஷத்தையும் விசுவாசிக்கிறவர்கள் மரணத்தை ஜெயிப்பார்கள். மரணம் அவர்களை ஆளுகை செய்யாது. இயேசு கிறிஸ்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கியிருக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த கிருபையை நாம் ஒரு காட்சி பொருளாக பார்த்து ரசிப்பதற்காக இது வெளிப்படுத்தப்படவில்லை. சுவிசேஷத்தின் மூலமாய் இந்த கிருபை நமக்கு இலவசமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
தேவனுடைய கிருபையினாலே நம்முடைய ஆத்மாவுக்கு ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது. கிறிஸ்துவின் மூலமாய் நம்முடைய மரணம் பரிகரிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தினாலே நாம் ஜீவனையும் அழியாமையையும் பெற்றுக்கொள்கிறோம். தனக்குள் இருக்கும் ஆவிக்குரிய வரத்தை அனல் மூட்டி எழுப்பி விடுமாறு பவுல் தீமோத்தேயுவிற்கு நினைப்பூட்டுகிறார். தன்னிடத்தில் உள்ள தேவ வல்லமையின் பிரகாரம் தீமோத்தேயு உபத்திரவத்திலும் உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும். தேவ வரம் இந்த வசனத்தில் ஒரு நெருப்புக்கு ஒப்புமையாக கூறப்பட்டிருக்கிறது. நெருப்பை அனல் மூட்டி எழுப்பிவிட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். இல்லையெனில் அது அணைந்து போகும். ஒருவர் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் ஆவிக்குரிய வரங்களை ஏற்ற பிரகாரம் பயன்படுத்த வேண்டும். இல்லையெனில் வரங்களை அந்த நபர் இழந்து போக வேண்டியது வரலாம். வரங்களை குறித்து அசதியாக இருக்கக்கூடாது என்று பவுல் 1 தீமோத்தேயு 4:14 வசனத்தில் எச்சரித்து கூறுகிறார். வரங்களை பயன்படுத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் தொடர்ந்து இருக்க வேண்டும். அப்போஸ்தலருடைய நடபடிகள் புஸ்தகத்தில் விசுவாசிகள் பரிசுத்த ஆவியானவரின் நிறைவை பெற்றுக்கொண்டதை பல வசனங்களில் வாசிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் ஜெபத்தில் தொடர்ந்து தரித்திருந்து பரிசுத்த ஆவியானவரின் அருள்மாரியை தொடர்ந்து பெற்றுக்கொண்டார். பவுல் பரிசுத்த ஆவியானவரின் நிறைவிற்காக ஜெபித்தார். 2 தீமோத்தேயு 1:6 வசனத்தில் கூறப்பட்டிருக்கும் தேவ வரத்தின் அம்சங்கள்: பலமுள்ள ஆவி, வல்லமை உள்ள ஆவி, அன்புள்ள ஆவி, தெளிந்த புத்தியுள்ள ஆவி. ஒரு டைனமோ மின்சாரத்தை உற்பத்தி செய்ய வேண்டுமென்றால் அது தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்க வேண்டும். அதுபோலவே ஒருவர் தன்னுடைய ஜீவியத்தில் தேவனுடைய வரத்தை வல்லமையோடு பயன்படுத்த வேண்டுமென்றால் அவர் அந்த வரத்தை தொடர்ந்து அனல் மூட்டி எழுப்பிக் கொண்டிருக்க வேண்டும். அப்போஸ்தலர் பவுல் தீமோத்தேயுவிற்கு கூறியிருக்கும் கட்டளைகள்: சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படக்கூடாது, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்களை குறித்து வெட்கப்படக்கூடாது, சுவிசேஷத்திற்காக தீங்கு அனுபவிப்பதில் பங்கு பெற வேண்டும். தேவனுடைய கிரியைகள்: அவர் நம்மை ரட்சித்தார், அவர் நம்மை பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார், தம்முடைய தீர்மானத்தின்படியும் கிருபையின்படியும் நம்மை ஆசீர்வதித்தார், ஆதிகாலம் முதல் நம்மை குறித்து தீர்மானம் பண்ணியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் கிரியைகள்: தம்முடைய பிரசன்னத்தினாலே தேவனுடைய கிருபையை வெளிப்படுத்தினார், மரணத்தை பரிகரித்தார், சுவிசேஷத்தினாலே ஜீவனை வெளியரங்கமாக்கினார், சுவிசேஷத்தினாலே அழியாமையை வெளியரங்கமாக்கினார். இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தின் மூலமாக ஜீவனையும் அழியாமையையும் வெளிப்படுத்தினார். தம்முடைய ஜீவியத்தின் மூலமாக ஜீவியத்தின் அழியாமைக்கு உத்திரவாதம் அருளினார். சுவிசேஷத்தில் விசுவாசம் வைக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு.